Hi guys, welcome to my channel. இன்னைக்கு நாம என்ன பார்க்க போறோம்னா கார்ல ஸ்பேர் வீல் மாத்துறது எப்படின்றது தான் உங்களுக்கு நான் சொல்லி தர போறேன். சோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். Friends, basic என்னன்னு பாத்தீங்கன்னா சோ நீங்க டிரைவ் பண்ணி போயிட்டு இருக்கும்போது பஞ்சர் ஆச்சுன்னா நீங்க ஃப்ரண்ட்ல ஆனாலும் சோ பேக்ல ஆனாலும் உங்களுக்கு வந்து ஸ்டீரிங்ல அலைன்மென்ட் தெரியும், வண்டிக்கும் வந்து ரைட்டா அலைன்மென்ட் தெரியும். அந்த மாதிரி நீங்க தெரியும்போது வண்டியை வந்து நீங்க வந்து லெஃப்ட்ல ஓரம் கட்டிடணும். காரை நிப்பாட்ட உடனே ஹேண்ட் பிரேக் போட்டு எந்த வீல்ல பஞ்சர் ஆயிருக்குன்னு நீங்க ஃபர்ஸ்ட் பார்க்கணும். சோ பஞ்சர் ஆயிடுச்சுன்னா நீங்க அடுத்து வந்து காருக்குள்ள வந்துட்டு என்ன பண்ணணும் பாத்தீங்கன்னா அதுக்கப்புறம் 4 இண்டிகேட்டர் அதாவது பார்க்கிங் லைட் வந்து நீங்க ஆன் பண்ணி விடணும். சோ பார்க்கிங் லைட் நீங்க ஆன் பண்ணி விட்டுட்டு ஃபர்ஸ்ட் மேனுவல் கியரா இருந்தா ஃபர்ஸ்ட் கியர்ல போட்டு நீங்க வண்டி நிப்பாட்டணும். ஆட்டோமேட்டிக்கா இருந்தால் டிரைவ் மோடில் போட்டு நிப்பாட்டணும். எதுக்கு ஃபஸ்ட் கியர் போடணும்னு பார்த்தீங்கன்னா வீலில் ஜாக்கி ஏற்றும் போது ஃப்ரண்ட்டும் பேக்கும் வந்து மூவ் ஆகாமல் இருக்கிறதுக்காக நம்ம ஃபஸ்ட் கியர் போடணும். அது பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்கள் கூட வந்து ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாலும் சரி ஃபேமிலியாக இருந்தாலும் சரி உங்கள் கூட வந்திருந்தாங்க அவங்களையும் வந்து கார்லேருந்து கீழே இறக்கி ஸோ லெஃப்ட் சைடு நிற்க சொல்லிடணும். எதுக்காகனா சொல்ல இருக்கும்போது கார் வந்து லைட்டாக ஆடிச்சுன்னா ஸோ ஸ்டெப்னியில் நம்ம ஏற்றும் போது வண்டி வந்து ஸ்கிட் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அதனால் வந்து எல்லாரையும் கீழே இறங்கி லெஃப்ட் சைடில் நிற்க நீங்கள் சொல்லிடணும். கைஸ், நெக்ஸ்ட்டு நம்ம ஸ்பேர் வீல் எப்படி மாற்றுறதுன்னு உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஸோ வாங்க போகலாம். அடுத்து நம்ம ஸ்பேர் வீல் மாற்றுறதுக்கு காரில் பார்த்தீங்கன்னா அட்வான்ஸ் வார்னிங் ட்ரையாங்கிள் ஒரு இது கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை நம்ம எடுத்து 4 or 5 மீட்டரில் வந்து உங்களுக்கு வைக்கணும். இந்த மாதிரி இருக்கும். ஸோ இதை எடுத்து நம்ம இந்த மாதிரி ஷேப்பில் வந்து நம்ம லாக் பண்ணிவிட்டு ஸோ இது 4 or 5 மீட்டர்ஸில் நம்ம தள்ளி பின்னாடி பேக்கில் வைக்கணும். கைஸ், இது மாதிரி வார்னிங் ட்ரையாங்கிள் பார்த்தீங்கன்னா 4 or 5 மீட்டர் தள்ளி நீங்கள் வச்சுட்டிங்கன்னா ஸோ வண்டியில் பார்க்கிங் லைட்டும் இந்த ட்ரையாங்கிளும் பார்த்தாங்கன்னா ஸோ வண்டி ஏதோ ப்ராப்ளத்தில் இருக்குன்னு சொல்லி பேக்கில் வர வண்டிக்காரங்க வந்து தெரிஞ்சுப்பாங்க. ஸோ இந்த மாதிரி வச்சுட்டு தான் நீங்கள் வந்து ஸ்பேர் வீல் கழட்டவே போகணும். கைஸ், நம்ம நெக்ஸ்ட்டு வந்து ஸ்பேர் வீல் மாற்றுறதுக்கு ஸ்பேர் வீலும் ஜாக்கியும் ஸ்பேனரும் வந்து நம்ம எடுக்க போகிறோம். வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே இருக்கும் நம்ம ஜாக்கி, ஸ்பேனரு, ஸ்பேர் வீலு. கைஸ், நம்ம வண்டியில் பார்த்தீங்கன்னா பஞ்சர் ஆகலை. ஸோ நான் வந்து யாரை வந்து ரிலீஸ் பண்ணிவிட்டு ஸோ ஸ்பேர் வீல் எப்படி மாற்றுறதுன்னு நான் சொல்ல போகிறேன். ஃபஸ்ட்டு வந்து நான் இப்போ என்ன பண்ணி போகிறேன்னா யாரை வந்து ரிலீஸ் பண்ணி போகிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் ஸோ யாரை வந்து ரிலீஸ் பண்ணிட்டேன். ஸோ உங்களுக்கு பஞ்சர் ஆனால் இந்த மாதிரி பொசிஷன்லாம் தான் இருக்கும், இன்னும் வந்து காற்று கம்மியாக இருக்கும். இப்போ வந்து ஸ்பேர் வீல் எடுத்து எப்படி மாற்றுறதுன்னு சொல்லி போகிறேன். ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ஸோ வீல் போல்ட்டை வந்து ஒரு 2 சுற்று வந்து லூஸ் பண்ணணும். ரொம்ப டைட்டாக தான் இருக்கும். ஸோ வந்து கையில் வந்து கழட்ட முடியலன்னா வீல் போட்டு ஸோ நம்ம போட்டிருக்கிற செருப்பு வச்சு லைட்டாக வந்து நம்ம ப்ரெஸ் பண்ணோம்னா ஸோ லூஸ் ஆகிடும். அதுக்கப்புறம் வந்து 2 சுற்று நம்ம லூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி எல்லா போல்ட்டும் நம்ம வந்து லூஸ் பண்ணிக்கணும். ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு ஒரு போல்ட்டை நீங்கள் லூஸ் பண்ணிட்டீங்கன்னா அது ஆப்போசிட் போல்ட்டில் தான் நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு லூஸ் பண்ணணும். 2 சுற்று மட்டும் தான் லூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ ஜாக்கி ஏற்றணும். அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து போல்ட்டை லூஸ் பண்ணலாம். பொசிஷன் வந்து கீழே வர மாதிரி இருக்கணும். இந்த பொசிஷன் வந்து மேலே வர மாதிரி. இதுக்கு வந்து இங்கே எப்படி வைக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா ஸோ இங்கே ஒரு ராடு மாதிரி இருக்கும். ஸோ வாங்க காட்டுறேன். இந்த ஜாக்கி ஏற்றுறது பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு கம்பி மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த கம்பி ஸோ ஃப்ரண்ட்லேயும் கொடுத்துருக்காங்க, பேக்லேயும் கொடுத்துருக்காங்க. நார்மல் ரோடாக இருந்தால் ஸோ கீழே வந்து தர வந்து கெட்டியாக இருக்கணும். நம்ம மண்ணில் இது மாதிரி நம்ம சேத்துலலாம் வந்து உங்களால் கரெக்டாக ஏற்ற முடியாது. அதனால் நல்லா ரோட்டில் பார்த்து நிப்பாட்டிங்க வண்டியை. ஸோ பார்த்திங்கன்னா நம்ம ஜாக்கி வச்சு ஏற்றும் போது ஸோ இந்த பொசிஷனில் போய் கரெக்டாக இங்கே உட்காந்துச்சுன்னா அதுக்கப்புறம் நம்ம ஃபுல்லாக நம்ம கையில் எவ்வளோ டைட் பண்ண முடியுமோ அவ்வளோ டைட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்மளுக்கு ஸ்பேனர் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பொசிஷன் வந்து உங்களுக்கு வெளியே வர மாதிரி இருக்கணும், அந்த பொசிஷன் வந்து உள்ளே போகிற மாதிரி இருக்கணும். ஏன்னா இதில் தான் நம்ம ஸ்பேனர் போட்டு ஜாக்கி ஏற்ற முடியும். ஸோ நீங்கள் இந்த ஹைட்டில் வந்து நீங்கள் ஜாக்கி ஏற்றிட்டு நெட் வந்து நம்ம எல்லாமே ஃபுல்லாக லூஸ் பண்ணி ஸோ வீல் எடுத்துடலாம். எல்லா போல்ட்டும் நம்ம லூஸ் பண்ணியாச்சு. லூஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து வீலை வெளியே எடுத்துக்கலாம். வீலை வந்து நம்ம ஃப்ரண்ட்டில் வச்சிடணும். ஸ்பேர் வீல் வந்து நம்ம ஃபிட் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பொசிஷனில் தான் நம்ம வந்து ஸ்பேர் வீல் ஃபிட் பண்ணணும். ஸோ ஃபுல்லாக க்ளோஸ் அப்பில் வச்சுட்டு அதுக்கப்புறம் டயரை இந்த மாதிரி பொசிஷனில் நம்ம அப்படியே உள்ளே தள்ளிட்டு லைட்டாக தூக்கி நீங்கள் உட்கார வச்சிங்கன்னா வண்டியில் வந்து வீல் வந்து செட் ஆகிடும். வீல் செட் ஆனவுடனே இந்த மாதிரி போல்ட்டை வந்து நீங்கள் கீழே வைக்கும்போது கழட்டிட்டு இந்த த்ரெட்டில் வந்து மண் உள்ளே போகாத அளவுக்கு நீங்கள் வைக்கணும். ஒரு வாட்டிக்கு நீங்கள் இப்படி தட்டிட்டு கூட போல்ட்டை நீங்கள் வந்து போட்டுடலாம். எதுக்கு நான் சொல்கிறேன்னா இந்த போல்ட்டில் வந்து மண் போயிடுச்சுன்னா உங்களுக்கு வந்து த்ரெட்டு வந்து இந்த த்ரெட்டில் வந்து ஏறாது. ஸோ அதனால தான். ஸோ நான் ஃபஸ்ட்டு ஒரு போல்ட்டு போட்டோடனே அதுக்கு ஆப்போசிட் சைடில் செகண்ட் போல்ட் வந்து நீங்கள் போடணும். போட்டு நம்ம கையில் எவ்வளோ டைட் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு நம்ம டைட் பண்ணி விட்டுடலாம். கைஸ், நம்ம வந்து நல்லா போல்ட்டு போட்டு நம்மளால் கையில் எவ்வளோ டைட் பண்ண முடியும் அந்தளவுக்கு நம்ம டைட் பண்ணிவிட்டு
ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம வந்து ஜாக்கை வந்து ரிலீஸ் பண்ணிடலாம். ஸோ ஜாக்கை ரிலீஸ் பண்ணி எடுத்துகிட்டு போய் நம்ம ஃபுல்லாக டைட் பண்ணி வச்சிடலாம். ஸோ வாங்க ஜாக்கை ரிலீஸ் பண்ணிடலாம். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்பேனர் வச்சு ஃபுல்லாக டைட் வச்சிடலாம். ஸோ நீங்கள் டைட் வைக்கும்போதும் பார்த்தீங்கன்னா ஸோ ஃபஸ்ட்டு ஒரு போல்ட்டை நீங்கள் ஃபுல்லாக டைட் வச்சுட்டு உங்களால் எவ்வளோ முடியுமோ அந்தளவுக்கு வந்து நீங்கள் டைட். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம இந்த போல்ட்டு டைட் வச்சனால ஸோ இதுக்கு ஆப்போசிட்டில் இருக்க போல்ட்டு தான் நம்ம டைட் வைக்கணும். நம்ம வந்து அல்லாவியில் நம்ம டைட் வச்சாச்சு. நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு நம்ம வந்து ஃபுல்லாகவே டைட் வச்சிடணும். ஒருத்தர் பார்த்தீங்கன்னா போல்ட் வந்து லூஸ் விட்ருவாங்க, ஒரு போல்ட் வந்து மிஸ் பண்ணிடுவாங்க. அது மாதிரிலாம் மிஸ் பண்ணாதீங்க. எல்லா போல்ட்டும் டைட் வச்சிருக்கான்னு சொல்லி எல்லாமே செக் பண்ணிக்கோங்க. இது வந்து நம்ம என்னென்ன எடுத்து வச்சிருக்கோம் வெளியே அப்படின்னு சொல்லி எல்லாமே நம்ம எடுத்து வச்சுட்டு நம்மளுக்கு ஜாக்கி, ஸ்பேனரு, ஸோ பின்னாடி வச்சிருக்க ரிஃப்ளெக்டரு, அப்புறம் வந்து ஸ்பேர் வீல் எல்லாமே நம்ம வந்து சேஃபாக எடுத்து வச்சுட்டு ஸோ சேஃபாக ட்ரை பண்ணுங்கள். ஸோ கைஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அப்படியே கமெண்ட் பண்ணுங்கள், அப்படியே நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க.